டிராயிங் போட்டு வருங்க அப்போ என்ன ஈஸியா டிங்கா ஓகே ஓகே கண்டுபிடிக்கலாம் குளிச்சுட்டு எங்க தீஷிதனை காணா ஒரு தலை தோட்ட வாங்கி வாங்கி. இது வந்து கோகுலாஷ்டமி அன்னைக்கு கிருஷ்ணரை வந்து எங்கள் வீட்டுக்கு வரவேற்கிறதுக்காக நாங்கள் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கே குட்டி கிருஷ்ணர் விளையாடிட்டு இருந்தார். நாங்கள்லாம் ஆளாளுக்கு ஒரு வேலை பார்த்துருந்தோம். எங்கள் அம்மா மா இலை கோக்கிறது, அதுக்கப்புறமே பச்சரிசி மாவெல்லாம் அரைச்சி கொடுத்துட்டு அந்த மாதிரி சின்ன சின்ன வேலை எங்கள் அம்மா பண்ணாங்க. பிரியங்கா பூவெல்லாம் போட்டு தீஷிதனை ஃபுல்லாக அவங்க கூடயே ஃபுல்லாக எங்கேஜாக இருந்தாங்க. பிரகாஷ் வந்து கொஞ்சம் இந்த மா இலை கட்டுறது, அதை அலைன் பண்ணுறது, இந்த மாதிரி ஒர்க்கும் நான் வந்து ஃபுல்லாக மீதி இந்த பிரசாதம் எடுத்து வைக்கிறது, கோலம் போடுறது, அந்த மாதிரியான வேலையெல்லாம் நான் பார்த்துட்டு இருந்தேன். வசுதேவருக்கும் தேவகிக்கும் குழந்தையா மகாவிஷ்ணு எடுத்த அவதாரத்தை தான் கிருஷ்ண அவதாரம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்லுவோம். அதுதான் நம்ம வீட்லேயும் வந்து கிருஷ்ண ஜெயந்தியாக வந்து கொண்டாடுவோம். அதை தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். எங்கள் அம்மா வந்து 2 to 3:30 அந்த மாதிரி சமயத்தில் எங்கள் அம்மாவும் பிரியங்காவும் மதியம் வந்துட்டாங்க. எங்கள் அம்மா வரத்துக்கு முன்னாடியே நான் வந்து 3 ரூமும் கூட்டி மாப்பு போட்டு ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் சாமி ரூமும் வந்து ரெடியாக தான் இருந்தது. பட் ஆனால் பூ போடல. அங்கே பூ போட்டு சாமியை ஃபுல்லாக அலங்காரம் பண்ணது பிரியங்கா தான். அதுக்கப்புறம் நான் வந்து அம்மா வந்ததுக்கப்புறமே தான் சரி இன்னொரு டைம் வந்து வாசல் இந்த துளசி மாடெல்லாம் கழுவி ரெடியாக வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒர்க் வந்து பார்த்துட்டு இருந்தேன். டிராயிங் போட்டு வருங்க அப்போ என்ன ஈஸியா டிங்கா. இந்த துளசி மாடை வந்துட்டு நான் ரொம்ப அடம் பண்ணி தான் பிரகாஷ் கிட்டே வாங்கினேன். ஏன்னா அவர் வந்து சொந்த வீடு கட்டிட்டு இது எதாக இருந்தாலும் வாங்கிக்கலாம் கருவா அப்படின்னாரு. இல்லை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வாங்கினேன். எனக்கு இதை பார்க்குறப்போ ஒரு பாசிட்டிவ் வைப் வருங்க. எப்பயுமே துளசிக்கு வந்து துளசி மாடத்துக்கு வந்து தண்ணி ஊற்றுறது வந்து தீஷிதன் கையால் தான் நாங்கள் ஊற்றுவோம். இதுக்குன்னு இல்லை, இப்போ இருக்க ஏதாவது ஒரு செடி கீழ் வீட்டில் ஹவுஸ் ஓனர் வச்சுருப்பாங்க, அந்த செடிக்கு எல்லாத்துக்குமே வந்து நான் தீஷிதன் கையால் தான் தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் பண்ணுறோம். அப்புறம் நான் வாசலுக்கு துளசி மாடம் கிட்டெல்லாம் கோலம் போட்டு பொட்டு வச்சு ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டோம். நமக்கு பிடிச்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறப்ப முன்னே வந்து நின்று நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து பண்ணுறப்ப அவங்களோட சேர்ந்து நம்ம அந்த ஃபங்க்ஷனை வந்து செலிப்ரேட் பண்ணுறப்ப நமக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும் இல்லைங்களா. அந்த ஹாப்பினஸ் தான் எனக்கு இந்த டைம் வந்து கிருஷ்ண ஜெயந்தி அப்போ இருந்தது. அதுக்கப்புறம் அந்த செட்டெல்லாம் நாங்கள் வந்து ரெடியாக எடுத்து வச்சுட்டோம் தீஷிதன் போட்டு அழகு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக. ஒவ்வொன்றும் அப்படி கையில மாட்டிட்டு இருந்தான். தீஷிதனுக்கு வந்து இந்த மாதிரி ஒவ்வொன்றும் போடுறப்ப அவன் ரொம்ப என்ஜாய் பண்ணி தாங்க அதெல்லாம் போட்டுக்கிட்டான். பட் பப்பா அங்கங்கே டென்ஷன் ஆனான். பட் ஆனால் எனக்கு நல்லாவே கோஆப்ரேட் பண்ணான். நிறைய ஃபோட்டோஸ் கூட கிளிக் பண்ணியிருந்தேன். அந்த எந்த ஃபோட்டோவும் டிலீட் பண்ண முடியாமல் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் நான் வந்து போட்டு தள்ளியிருப்பேன் எல்லா ஃபோட்டோஸுமே. பிரியங்கா வந்து வீடியோக்குள்ளே வர்றது கொஞ்சம் ஷையானாங்க. ஆனால் நானும் அவரும் சும்மா இல்லாமல் உசுப்பேற்றி விட்டு அக்கா அதெல்லாம் அந்த மாதிரிலாம் இல்லைக்காதா நான் வந்துட்டு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து உக்காந்துக்கிட்டாங்க. அந்த மாதிரி பண்ணிட்டோம். இவன் வந்து உப்பா சாமி அவ்வளோ ராவடிங்க. வந்தான், அப்புறம் ஏதாவது ஒன்று போட்டுக்குவான், போய் நின்றுக்குவான். அந்தாண்ட வந்தான், அந்த ஏதாவது ஒன்று போட்டுக்குவான், அந்தாண்ட போய் நின்றுக்குவான். கூப்பிட்டு போட வைக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. எங்கள் அம்மாலாம் மிரட்டி கூட பார்த்துட்டாங்க. வாஹ அசையவே இல்லையே அவன். அங்கே போடுறான். ஆமா சொன்ன மாதிரி. சரி நீ தோடு போட்டுக்கோவா. என்ன தோடுடா? இன்னொன்று இருந்தது ஃபஸ்ட்டு தோடு போட்டு விட்டுட்டேங்க. அது வந்து கொஞ்சம் வலிச்சது. எனக்கு வலிக்குமோன்னு எனக்கு தோணிட்டே இருந்தது. வேறு அவ்வளோ நேரம் அது வலியோடு இருப்பானோ அப்படின்றதுனால லாஸ்ட்டாக போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதை ரிமூவ் பண்ணிட்டேன். அங்கங்கே கத்தி இருப்பேன். ஏன்னு எதுவும் நினச்சிக்காதீங்க, அது அவனை டைவர்ட் பண்ணுறதுக்காக தான். சாமி சாமி மாதிரி வேஷம் போட்டுக்கலானுங்க. சாமி மாதிரி கிருஷ்ணரு.
எனக்கு நடுவில் பயம் வேறங்க. ஐயோ எப்போ வந்து எதை கழட்டி விட்டுட்டு எப்போ அழுவ ஸ்டார்ட் பண்ணுவானோ அப்படின்னு பயம் வேற இருந்துகிட்டே இருந்தது உள்ளுக்குள்ளே திக்குன்னு. பட் ஆனால் அவன் அந்த மாதிரி நான் பயந்த அளவுக்கு எதுவும் பண்ணலை. லாஸ்ட்டாக தான் ரிமூவ் பண்ணான். என்ன என் தம்பினால தான் பார்க்க முடியல, இவன் ஃபுல் வேஷத்தில் இருந்ததை. அதுக்கப்புறமே நாங்கள் வந்து ஃபோட்டோவில் காமிச்சிக்கிட்டோம். இந்த செயின் வந்து நான் எனக்காக வாங்கினது. ஆனால் இவனுக்கு சரி கிருஷ்ணர் வேஷத்துக்கு போட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக நான் வந்து இதை இவனுக்கு தான் ஃபஸ்ட் டைம் போட்டு விட்டேன் தீஷிதனுக்கு. நான் இன்னும் போட்டதே இல்லை இந்த செயின். எனக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக வேஷம் போட்டு நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு பண்ணி பார்க்கணும் அப்படின்னு அழகு ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னா தீஷிதன் வயிற்றில் இருக்கப்போ எனக்கு ரொம்ப ஆசை வந்தது. அன்ஃபார்ச்சுனேட்டாக நெக்ஸ்ட் இயர் தீஷிதன், அதாவது லாஸ்ட் இயரு தீஷிதன் பிறந்தப்போ வந்துட்டு போட முடியல. ஒரு தீட்டுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஆனதுனால நாங்கள் அந்த வருஷம் ஃபுல்லாக அந்த ஒரு தீட்டு முடிகிற வரைக்கும் நாங்கள் வந்து சாமி கும்பிடலை. அதனால் வந்து வேஷம் போடல. இந்த வருஷம் எப்படியாவது போட்டுருணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு நான் வந்து போட ஸ்டார்ட் பண்ணேன். போட்டு ஒவ்வொன்றும் அழகாக வச்சுக்கிட்டாங்க. நடுவில் இருக்கிறது கொஞ்சம் பெருசு பண்ணி விடலாம்ப்பா. தீஷிதனை தான் இதை வந்து நான் ரெடி பண்ணிகிட்டு இருப்பேன். ஆனால் வீடியோ எடிட் பண்ணுறப்ப எங்கள் அம்மாவை பார்த்தேன். எங்கள் அம்மா வந்து அவ்வளோ ஆசையாக அதை தீஷிதனுக்கு நான் இந்த மாதிரி மேக்கப் பண்ணிட்டு இருக்கிறத வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. சின்ன பிள்ளையில எங்கள் அம்மாவுக்கு ஆசை இருந்தது தான். ஆனால் எங்கள் அம்மானால அந்த மாதிரி வேஷம்லாம் போட்டுக்க முடியும்னு சொல்லி எனக்கு போட்டு விட்டு அழகு பார்த்தாங்க. இப்போ வந்து நான் வந்து தீஷிதனுக்கு போட்டு விடுறது வந்து எங்கள் அம்மா ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதை வந்து நான் வீடியோ எடிட் பண்ணிகிட்டு இருக்கப்போ தாங்க பார்த்தேன். அதான் சரி உங்களோட அப்படியே நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். நம்ம வீட்டு குட்டி வாண்டுங்களுக்கு வேஷம் போட்டு அழகு பார்க்கணும் அப்படிங்கிறது நமக்கு எவ்வளோ ஆசையோ அவ்வளோக்கு அவ்வளோ பயமும் இருக்குங்க. கண்டிப்பாக அழகாக இருக்கிறோம். கிருஷ்ணர்னா அவருக்கு வந்து சைடில் அந்த பொட்டு இருக்கிறதும் அழகாக இருக்கும்ல. சரி அதை வந்து வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக அதுதான் நான் வந்து பண்ண போனேன். பட் ஆனால் ஸ்டார்டிங்கில் காமிச்சாங்க. இங்கே பாருங்க, அங்கே பாரு இன்னும் இருக்குதுங்க. இங்கே வா, கண்ணாடி போய் பார்க்கணும் அதுக்கு. இப்போ அவன் ஏதாவது ஒன்று வச்சுக்கிட்டானா எனக்கும் வச்சு விடணும்னு நினைப்பான். சுற்றி இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் வச்சு விடணும்னு நினைப்பான் தீஷிதன். அதான் எல்லாருக்கும் ஒவ்வொரு பொட்டு வச்சு விட்டுட்டு இருந்தோம். நிஜமாலுமே இந்த பொட்டு வைக்கிறது ரொம்ப பெரிய டாஸ்க்கு தாங்க. அடுத்து வந்து இந்த பேண்ட்டு, இந்த குட்டி தொப்பைக்கு வந்து நிற்கலை. கிருஷ்ணர்னாரே அழகு தானேங்க. அதான் வேஷம் போட்டோன்னே எங்கள் வீட்டு குட்டி கிருஷ்ணரும் இன்னும் அழகாயிட்டார். அவனே ரசிச்சுக்கிட்டு இருந்தான். ஒவ்வொன்றும் வைக்கிறப்பையும் இப்படி தாங்க நாங்கள் எல்லோரும் கைத்தட்டி அவனை என்கரேஜ் பண்ணி கத்தி அவனோட பாஷையில் எப்படிலாம் பேசி எங்களோட இதை வந்து அவனுக்கு புரிய வைக்கணுமோ அந்த மாதிரி புரிய வச்சு டைவர்ட் பண்ணி தாங்க இந்த ஃபுல் வேஷத்தையும் நாங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணி முடித்தோம். அடுத்தது இந்த புருவத்துக்கு மேலே சொல்லுவாங்கள்ல, அது ரொம்ப பெரிய டாஸ்க்காக இருந்ததுங்க. நிஜமாக அங்கே தான் ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டான். ஆனால் ஒரு பொட்டு வச்சோன்னு போய் பார்க்க விடலைன்னா இந்த மாதிரி அழுக ஆரம்பிச்சிருவான். அப்புறம் தீஷிதனை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியலங்கனால அவர் ஃப்ரிட்ஜில் இருந்து டைரி மில்க் தான் எடுத்துகிட்டு வந்து சமாதானப்படுத்திட்டு இருந்தார். அதை கொடுத்த உடனே ஆஃப் ஆகிட்டாங்க. ஃபுல் பொட்டையும் வச்சு முடிச்சிட்டோம் நாங்கள் அந்த சாக்லேட் வச்சு தான். அவன் ஊதி சவுண்ட் வந்ததுலேருந்து அதே மாதிரியே எல்லாரையும் ஊதி சொல்லிட்டு இருந்தான். அது மாதிரி எல்லாரும் ஊதி காமிச்சு அதுக்கப்புறம் அந்த தலையில் வைக்கிற அந்த கிரீடத்தை தாங்க வச்சு ஒரு வழியாக கட்டி முடிச்சாச்சு. ஓகே, அப்படியே வச்சுக்கோங்க. நல்லாவே கீழே இருக்கீங்க.
பூமாதேவி வந்து ஒரு டைம் நாராயணர்கிட்ட போய் இங்கே கெட்டவங்க வந்து நிறையா பேர் அதிகமாகிட்டே வராங்க, நல்லவங்களையும் சுமக்கிறேன் கெட்டவங்களையும் சுமக்கிறேன், அதனால் வந்து இந்த கெட்டவங்களை அழிக்கிற சக்தியும் என்கிட்ட இல்லை, தாங்குகிற சக்தியும் என்கிட்ட இல்லை, நீங்கள் தான் வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லி நாராயணர்கிட்ட வந்து முறையிட்டதாகவும் அப்போ வந்து பொறுமையாக இருக்கும்படி பூமாதேவிட்ட நாராயணர் சொன்னதாகவும் ஒரு கட்டத்துக்கு மேலே பூமாதேவினால் தாங்கிக்க முடியாமல் சிவனும் பூமாதேவி எல்லாரும் நாராயணர்கிட்ட மறுபடியும் போய் நீதி கேட்போன்னு கேட்டப்ப நானே வந்து இந்த கெட்டவங்களை அழிக்கிறதுக்கு பூலோகத்தில் வந்து கிருஷ்ண அவதாரம் எடுக்க போகிறேன்னு சொல்லி எடுத்த அவதாரம் தான் இந்த கிருஷ்ண அவதாரமாக. கிருஷ்ண அவதாரத்தை பற்றி எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்கள் தான் இதெல்லாம் உங்களோட அப்படியே ஷேர் பண்ணணும்னு தோணுனால ஷேர் பண்ணுறேன். எந்த நேரத்தில் அந்த தோடை கழட்டினேன்னு தெரியலங்க. லாஸ்ட்டாக அவன் தோடே போட்டுக்கவே இல்லை. தோடு போடாமல் தான் கிருஷ்ணர் வந்து ஃபுல்லாக எங்கள் வீட்டில் பாதத்தை வச்சு சாப்பிட்டு எங்கள் எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணார் இந்த குட்டி கிருஷ்ணர். அப்புறம் ரொம்ப அழுதனால அவனை நாங்கள் எப்படியோ கைத்தட்டி தாங்க டைவர்ட் பண்ணி கூட்டிகிட்டு போனது. கிருஷ்ண ஜெயந்தி அப்படின்ட்டாலே எல்லாரோட வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், இன்ஸ்டாவாக இருக்கும், எல்லா சோஷியல் மீடியாலையுமே இந்த பாதம் வந்து டிஃபால்ட்டு. ஆமாம் இல்லைங்களா? அதே மாதிரி தான் எங்கள் வீட்டு குட்டி கிருஷ்ணரையும் இந்த மாதிரி பச்சரிசி மாவில் வந்து காலை வச்சு அவரோட பாதத்தை வந்து எங்கள் வீட்டுக்குள்ளே வர வச்சு நாங்கள் வந்து எல்லோரும் அவர்கிட்ட வந்து பிளெஸ்ஸிங் வாங்கிக்கிட்டோம். தீட்சிதனை இந்த மாதிரி பாதத்தை போட்டு வரவேற்கிறப்ப எங்களுக்குள்ளே இருந்த ஹாப்பினஸ் வந்து சொல்ல முடியாதுங்க. என்னோடய ஃபேஸ்லலாம் 0.1% கூட அந்த ஒரு சோகன்றதே இல்லை. என்னையவே நான் மறந்துட்டேன்னு வைங்களேன். அவ்வளோ என்ஜாய் பண்ணேன் நான். இப்படி தாங்க எங்கள் வீட்டு குட்டி கிருஷ்ணர் வந்து எங்கள் வீட்டுக்குள்ளே வந்தார். இந்த சீன் பார்க்குறப்ப வந்து அபியும் நானும் படத்தில் த்ரிஷா குட்டியாக இருக்கப்போ அவங்கள வந்து அவங்க அப்பா அம்மா வந்து வீட்டுக்குள்ளே வரவேற்பாங்கள்ல, அதுதாங்க எனக்கு வந்து ஞாபகம் வந்தது. உங்கள் யாருக்காவது அப்படி தோணுச்சுன்னா இந்த சீன் பார்த்தோன்னே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தீட்சிதனோட ஒரு ஃபோட்டோவாவது இதில் வந்து கிருஷ்ணன் வேஷத்தில் கிடச்சிடாதா அப்படிங்கிறதுக்கு தான் நாங்களாம் அரும்பாடுபட்டுருந்தோம். பிரியங்காவும் பாவம் அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டுருந்தாங்க. அவனையும் நிற்க வைக்கிடுவான். கொஞ்சம் வாடா நில்றா, சும்மா நிற்கட்டுமா, பரவாயில்ல ஜானாங்க. ஒரு படி தாண்டி வட்டாரு கிருஷ்ணன், 3 படிக்கட்டு தாண்டி இவங்க தான் எங்கள் வீட்டு ஹவுஸ் ஓனரு. அவங்களும் வந்து தீட்சிதனுக்காக பிரசாதம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீட்சிதனுக்கு எங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. ஒவ்வொரு வேலையும் அவ்வளோ இஷ்டப்பட்டு பண்ணோம் நாங்கள். கொஞ்சம் கொஞ்சம் தீட்சிதனோட பாதம் அச்சு வந்து அவ்வளோவா விழாமல் இருந்த இடத்துக்கு மட்டும் நான் வந்து என் கையால் பாதம் வச்சுட்டு வந்துட்டு இருந்தேன். பிரியங்கா வந்து அந்த கிருஷ்ணர் பாதத்துக்கு பூ வச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி இந்த சீனில் வந்து என் தம்பி இருந்திருக்க மாட்டாங்க, அவன் வந்து ஆஃபீஸ் போயிட்டான். அவன் வந்து தீட்சிதனை இந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்னு நான் வந்து விருப்பப்பட்டேன். லாஸ்ட்டாக அவன் தீட்சிதன் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கலைச்சிட்டான். அப்போ தான் வந்து என் தம்பி பார்த்தான் தீட்சிதனை. அந்த புல்லாங்குழலில் தீட்சிதன் வந்து ஊதுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவனை போய் உனக்கு என்ன வேணுமோ அதை எடுத்து சாப்பிட்றா அப்படின்னு சொல்லி நாங்கள் சொன்னோம். நான் வந்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஸ்வீட்ஸ் வந்து கம்மியாக தான் வச்சுருந்துருப்பேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவன் அதிகமாக ஸ்வீட்ஸ் சாப்பிட்றாங்க, அதை சேர மாட்டேங்கிறது, சளி காய்ச்சல் டக்கு டக்குன்னு பிடிச்சிக்குது. இப்போ எடுக்கிறப்ப கூட பார்த்திங்கன்னா 2 அதிரசம் எடுத்திருப்பான், 1 எடுத்திருக்க மாட்டான். அதனால் நான் ஸ்வீட் கம்மியாக தான் வச்சுருப்பேன். பட் ஆனால் கிருஷ்ணருக்கு அந்த பால், தயிர், வெண்ணெய், நெய், மோர் அது முக்கியம் இல்லைங்களா, அது வந்து நான் டிஃபால்ட்டாக வச்சு ஆகணும்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். சரி சாமி கும்பிட்றலாம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். தீட்சிதன் வந்து அந்த புல்லாங்குழல் கையில் இருந்தது டிஸ்டர்பாக இருந்தது போல் அதை போட்டுட்டு கும்பிட ஆரம்பிச்சிட்டான். எடுத்து கொடுத்தோம், இல்லை நான் சாமி தான் கும்பிடுவேன் அப்படின்னு சொல்லி அதை அழகாக சாமி கும்பிட்டுட்டு இருந்தது.
அப்புறம் எங்கள் வீட்டு குட்டி கிருஷ்ணரை வந்து அவங்க அப்பா மடியில், அதாவது எங்கள் வீட்டுக்கார் பிரகாஷ் மடியில் உட்கார வச்சுட்டு கொஞ்சம் பிரசாதம் ஊட்டி விடணுமேனு சொல்லிட்டு ஊட்டி விட்டேன். சரி, பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய் இதெல்லாம் ஒன்றா கலந்தால் எனக்கு ஏதாவது ஆயிருமோன்ற பயம். ஸ்டார்டிங்கில் அவர் தயிர் தான் எடுத்தார் பிரகாஷ், அதனால் எல்லோரும் தயிரையே ஊட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் எல்லோரும் ஊட்டி விட்டுட்டு இருந்தோம். அப்புறம் வேறு ஏதாவது சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த பொரி உருண்டை ஊட்டினேன். பிரியங்கா வந்து சிப்ஸ், நேந்திரம் சிப்ஸ் கொடுத்துட்டு தயிர் தான் கொஞ்சம் அந்த கிருஷ்ணர்னா உதட்டில் ஃபுல்லாக இருக்கணும்ல, வாயில் ஃபுல்லாக அப்படின்ட்டு அவங்க வந்து ஃபுல்லாக அதை அப்பி விட்டாங்க பிரியங்கா. அம்மா பாரு, அம்மா பாரு. என்னடா அத்தை ஃபுல்லா ஊட்டுது. பாவங்க, அவன் ஊத ட்ரை பண்ணால், பட் ஆனால் காற்று தான் வருது, சத்தமே வரல. சரி, எங்கள் அம்மா இருக்கிறப்பயே சுற்றி போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக எங்கள் அம்மாட்ட சொன்னேன். எங்கள் அம்மா சுற்றி போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதை அவன் துப்புறதுக்கு தான் இப்போ முன்னாடி வந்தான். ஏன்னா அவனுக்கு நான் சாப்பாடு ஊட்டி விடுறப்ப லாஸ்ட்டு சாப்பாடு எப்பயுமே அந்த மாதிரி சுற்றி போட்டு துப்பு சொல்லுவேன். 3 டைம் துப்பு. அதுதான், அதுக்காக தான் ரெடியாக இருக்கான். இந்த மாதிரி உபதேசம் பண்ணிகிட்டு இருந்தான், பார்க்கவே அழகாக இருந்தது. அடுத்து நாங்கள் வந்து அக்காவுக்கு கால் பண்ணிட்டோம், இந்த கோலத்தை அக்காட்ட காமிக்கணும் அப்படின்னு. அதை வந்துட்டு குர்ரா கிருஷ்ணன் வந்து நீங்கள் வாங்கி கொடுங்க, உபதேசம் பண்ணிடுங்க. லாஸ்ட்டாக இப்போ தாங்க மாறி வந்தான். சரி, அவன் கையாலையும் ஊட்டி விட்டாச்சு. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. மறுபடியும் நம்மளாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.